தமிழகத்தில் அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தவும் மறைந்த மாண்புமிகு அம்மாவின் மக்கள் நலத் திட்டங்களையும் கொள்கைகளையும் செயல்படுத்திடவும் கழக பொதுச் செயலாளர் தியாக தலைவி சின்னம்மா வழிகாட்டுதல்படி செயல்படும் துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் மக்கள் சந்திப்பு புரட்சி பயணத்தின் 3ஆம் கட்டமாக விழுப்புரம் வடக்கு மாவட்டத்திற்கு வருகை தந்தபோது தொண்டர்கள் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். திரு டிடிவி தினகரன் ஆற்றிய எழுச்சியுரையின் தொகுப்பினை தற்போது காணலாம். கண்டபங்களுக்கு பேச ஆரம்பிக்கிறப்போ வெடிவெடிக்குது. இது இந்த ஆட்சிக்கு வச்ச வேண்டும் தான் நினைக்கிறோம். மக்கள் விரும்பாத மக்கள் விரோத துரோக ஆட்சி தமிழகத்தில் நடைபெறுகிறது. இந்த ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்கிற எண்ணம் தான் நமது கண்டமங்கலம் போல தமிழகத்திலே உள்ள அனைத்து பகுதிகளிலும் இதே எண்ணம் தான் பிரதிபலிக்கின்றது. இங்கே நடைபெற்றுக் கொண்டிருப்பது அம்மாவின் ஆட்சி அல்ல, இது அம்மாவின் பெயரிலே நடைபெறுகின்ற போலி ஆட்சி. இது மக்கள் விரோத ஆட்சி என்று எல்லோருக்கும் தெரியும். பாருங்க, தமுக சார்பில் அந்த ஆம்புலன்ஸ் போகுது. இந்த ஆட்சி ஆம்புலன்ஸ்ல போற நிலைமையில தான் இருக்குங்கிறதையும் இது நமக்கு காட்டுது. போன மாசம் இதே 2ஆம் தேதி நமது தஞ்சை மாவட்டத்தில் சோழபுரத்தில் இந்த மக்கள் சந்திப்பு சுற்றுப்பயணத்தை நான் தொடங்கியது உங்களுக்கு தெரியும். அந்த வடக்கு மாவட்டத்தில் திருவிடைமருதூர், கும்பகோணம், பாபநாசம், திருவையாறு 4 தொகுதிகளை முடிச்சுட்டு திரும்பவும் 6ஆம் தேதியிலிருந்து தஞ்சாவூர், ஒரத்தநாடு, பட்டுக்கோட்டை, பேராவூர் நிலை இது மாதிரி நிறைய மக்களை சந்தித்து அவர்கள் இந்த ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வாருங்கள், மீண்டும் அம்மா அவர்களின் ஆட்சியை நமது தியாக தலைவி சின்னம்மா அவர்கள் தலைமையில் இயங்குகின்ற உண்மையான தொண்டர்களாகிய நம்மால் தான் முடியும் என்று அவர்கள் நம்மிடம் அங்கே கோரிக்கை வைக்கின்றார்கள். நமது பகுதி மாத்திரமல்ல, நமது விழுப்புரம் மாவட்டம் மாத்திரமல்ல, பழைய தென்னார்காடு மாவட்டம் மாத்திரமல்ல, பல பகுதிகளிலே கரும்பு விவசாயிகளுக்கு வர வேண்டிய நிலுவைத் தொகையை இந்த அரசாங்கம் பெற்றுத்தர எந்த ஒரு முயற்சியும் எடுக்கவில்லை என்பதுதான் வருத்தத்தக்க விஷயமாகும். அதுபோல உங்களுக்கு எல்லாம் தெரியும், கடந்த மாதம் ஏழை எளிய சாமானிய மக்களை வாட்டுகின்ற விதத்திலே திடீரென்று பேருந்து கட்டணத்தை 60% உயர்த்தினார்கள் என்பதும் உங்களுக்கு தெரியும். தமிழகத்திலே கிட்டத்தட்ட 2 கோடி பேர் தினமும் பேருந்துகளிலே பயணம் செய்கிறார்கள், அரசு பேருந்துகளிலே பயணம் செய்கிறார்கள். அவர்கள் பெரிய பணக்காரர்கள் அல்ல, பணக்காரர்கள் காரிலே சென்று விடுவார்கள். ஏழை எளிய சாமானிய மக்கள் தான் பேருந்துகளை பயன்படுத்தி வருகிறார்கள். புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் காலத்திலும் சரி, மாண்புமிகு அம்மா அவர்கள் காலத்திலும் சரி, பேருந்து கட்டணத்தை உயர்த்த வேண்டிய கட்டாயம் ஏற்படுகின்ற பொழுது அது மக்களை பாதிக்காத அளவிலே அங்கே பேருந்து கட்டணத்தை உயர்த்துகின்ற, அதுவும் மக்கள் தாங்குகின்ற விதத்திலே உயர்த்தினார்கள். ஆனால் இந்த மக்கள் விரோத அரசாங்கம் திடீரென்று ஒரு இரவிலே கொரில்லா தாக்குதல் போல கிட்டத்தட்ட 60% பேருந்து கட்டணத்தை உயர்த்தி மக்களை திக்குமுக்காட செய்துவிட்டார்கள் என்பது நன்றாக தெரியும். நிச்சயம் இந்த ஆட்சி முடிவுக்கு கொண்டு வந்து மீண்டும் அம்மா அவர்கள் ஆட்சியை அமைத்த பிறகு மக்கள் ஏற்றுக்கொள்கின்ற அளவிற்கு இந்த பேருந்து கட்டணத்தை நிச்சயம் நாங்கள் குறைப்போம் என்பதையும் இந்த நேரத்திலே கூறிக்கொள்கின்றேன். இன்றைக்கு தமிழகத்திலே உங்களுக்கு தெரியும், விவசாயத்தை நம்பியிருக்கின்ற பகுதிகளிலே சரியான மழை இல்லாததால், அதுவும் குளங்களை ஏரிகளை தூர்வாருகின்றேன் என்ற பெயரிலே
கஜானாவைத்தான் இவர்கள் தூர்வாரி இருக்கிறார்களே தவிர இந்த பகுதியிலே உள்ள ஏரி குளங்களை அவர்கள் சரியாக இந்த அரசாங்கம் தூர்வாரி இருந்தால் மழை காலத்திலே வருகின்ற தண்ணீரை சேமித்து வைத்திருக்க முடியும். காவிரியிலும் இன்றைக்கு மேலாண் வாரியம் அமைப்பதற்கு இன்னும் மத்திய அரசாங்கத்திடம் எந்த ஒரு செயல்பாடும் தெரியவில்லை. முன்னாள் பிரதமராக இருந்த தேவகவுடா டெல்லியிலே சென்று காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைப்பதற்கு எதிர்ப்பாக குரல் கொடுக்கிறார். நமது தமிழக அரசாங்கம் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டிவிட்டு பிரதமரை சந்தித்து மேலாண்மை வாரியம் அமைத்து விடலாம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் தவிர எந்த ஒரு செயல்பாடும் இதுவரை இல்லை. நிச்சயம் இந்த ஆட்சி ஒரு முடிவுக்கு வரும். நமது கண்டமங்கலம் ஒன்றிய கழகத்தைச் சேர்ந்த மக்களின் தேவைகளான நமது கண்டமங்கலத்தில் கலை கல்லூரி மற்றும் பாலிடெக்னிக் கல்லூரி அமைத்து தர வேண்டும், அரசினர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளி தர வேண்டும் என்ற கோரிக்கையும், நமது பகுதியிலே போக்குவரத்து நெரிசலை தடுக்க கண்டமங்கலம் ரயில்வே மேம்பாலம் அமைத்து போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க வேண்டும் என்ற கோரிக்கையும், நமது கண்டமங்கலத்தை தனி தாலுகாவாக பிரித்து இங்கே நீதிமன்றம், மருத்துவமனை உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை அமைத்து தர வேண்டும் என்ற உங்கள் கோரிக்கையும், நமது கண்டமங்கலம் ஒன்றியம் களிஞ்சிக்குப்பம் கிராமத்தில் உள்ள தென்பெண்ணை ஆற்றில் தடுப்பணை கட்டி வீணாக கடலில் கிடக்கும் தண்ணீரை சேமித்து விவசாயிகளை காப்பாற்ற நடவடிக்கை தேவை என்ற கோரிக்கையும், கண்டமங்கலம் பகுதியில் உள்ள விவசாயிகள் நலன் கருதி ஏரி மற்றும் வாய்க்கால்களை தூர்வாரி அங்கே நீர் நிரம்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும், கண்டமங்கலத்திலே தீயணைப்பு நிலையம் வேண்டும் என்ற கோரிக்கையும், நமது கண்டமங்கலம் ஒன்றியத்திலே உள்ள ஆதி திராவிடர்கள் என்ற தனியாக ரெசிடென்சியல் ஸ்கூல் வேண்டும் என்ற கோரிக்கையும், நிச்சயம் அம்மா அவர்களின் ஆட்சி அமைந்த பிறகு நமது வானூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நிச்சயம் நீங்கள் அம்மாவின் வேட்பாளராக நிற்கக்கூடிய குக்கர் சின்னத்திலே போட்டியிடக்கூடிய வேட்பாளரை நிச்சயம் நீங்கள் தேர்ந்தெடுப்பீர்கள். அவர் மூலம் அம்மாவின் ஆட்சியிலே இவற்றையெல்லாம் நாங்கள் நிச்சயம் நிறைவேற்றி தருவோம் என்ற கோரிக்கையை இந்த நேரத்திலே உறுதியை இந்த நேரத்திலே உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். நமது பகுதியிலே இருக்கின்ற அனைத்து பிரச்சனைகளையும் தேர்வு செய்து நமது வானூர் தொகுதி மாத்திரமல்ல, விழுப்புரம் மாவட்டம் மாத்திரமல்ல, தமிழகத்திலே உள்ள அனைத்து பகுதி மக்களின் தேவைகளையும் நிறைவேற்றி தருகின்ற, மக்களால் விரும்பப்படுகின்ற ஆட்சியாக நிச்சயம் அமைப்போம். அதுபோல இளைஞர்களுக்கு, படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தருகின்ற திட்டங்களை நிச்சயம் நிறைவேற்றி தருவோம் என்ற உறுதியை இந்த நேரத்திலே கோரிக்கொள்கின்றேன். ஏதோ உங்களிடம் பேசி வாக்குகளை பெற்றுச் செல்ல வேண்டும் என்பதற்காக சொல்லவில்லை. நிச்சயம் உங்களால் இந்த ஆட்சி அமைந்த பிறகு இந்த பகுதியிலே நீங்கள் கொடுத்திருக்கின்ற கோரிக்கைகளை ஒரு வருடத்திற்குள் நிறைவேற்றிவிட்டு நிச்சயம் வந்து உங்களை மீண்டும் சந்திப்போம் அந்த நேரத்திலும் என்பதை உறுதியாக கூறிக்கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பாக ஏற்பாடு செய்த நமது கண்டமங்கலம் ஒன்றிய கழக செயலாளர் எனது அன்பு சகோதரர் PK கதிரவன் அவர்களுக்கும், கழகத்தின் நிர்வாகிகள் அருமை சகோதரர் A சுப்பிரமணி, திரு A செல்லப்பன், திரு V விநாயகம், திரு A சிவகுமார், திரு G பாலாஜி, திரு V சுந்தரமூர்த்தி, திரு V ராஜேந்திரன், திருமதி S மாரியம்மாள், திரு M ரமேஷ், திரு R ஞானவேல், திரு N ஐயனார் ஆகியோருக்கும் மற்றும் நமது கழகத்தைச் சேர்ந்த செயல் வீரர்களுக்கும் வீராங்கனைகளுக்கும், இங்கே பெருந்திரளாக கூடியிருக்கின்ற பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இளைஞர்களுக்கும் எனது நன்றியை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மக்கள் சேவை அவர்கள் உதவி வந்துவிட்டார்கள். வணக்கத்திற்குரிய பெரியவர்களே, அன்பருக்குரிய தாய்மார்களே, மரியாதைக்குரிய மரபணுவைச் சேர்ந்த அருமை பெரியவர்களே, அன்பு தாய்மார்களே, வருங்கால தமிழகத்தின் தலையிடத்தை நிர்ணயிக்க இருக்கின்ற இளைஞர் பட்டாளர்கள்,
வடலூர் விழுப்புரம் தொகுதியிலே உள்ள ஒரு சிறப்பான பகுதியாகும். இங்கே யார் சட்டமன்ற உறுப்பினர் என்பது உங்களுக்கு தெரியும். அவர் அடுத்த முறை இந்த தொகுதியில் நிற்காமல் மயிலம் தொகுதிக்கு சென்று விடலாம் என்று திட்டம் தீட்டி இருப்பதாக எனக்கு தகவல் வந்தது. காரணம் என்ன என்பதை உங்களுக்கே விட்டு விடுகிறேன். இன்றைக்கு தமிழகத்திலே இருங்க, பேசிட்டு வாங்கிறேங்க, பேசிட்டு தமிழகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருப்பது மக்கள் விரோத துரோக ஆட்சி என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும். அதனால்தான் 7.5 கோடி தமிழ்நாட்டின் மக்களின் சார்பாக நமது ஆர்கே நகர் தொகுதி தேர்தலின் பொழுது இரட்டை இலை சின்னத்தையும் 70 ஆண்டுகளாக தமிழகத்திலே இருக்கின்ற உதயசூரிய சின்னத்தையும் மக்கள் தோல்வியடைய செய்து, குறிப்பாக உதயசூரியன் சின்னம் திராவிட முன்னேற்ற கழகம் 8 கட்சி கூட்டணியுடன் போட்டியிட்ட அந்த சின்னமும் அங்கே டெபாசிட் வைக்கின்ற ஒரு நிலையை அந்த மக்கள் உருவாக்கி வந்தார்கள். அம்மாவின் வேட்பாளராகிய நான் போட்டியிட்ட சின்னம் குக்கர் சின்னம். அதை பற்றி 15 நாட்களுக்குள் அந்த சின்னம் உதயசூரியனையும் இரட்டை இலையையும் முறியடித்து முன்னேறியிருக்கிறது என்றால் அதற்கு இந்த டிடிவி தினகரன் காரணம் அல்ல. ஆர்கே நகர் தொகுதி மக்கள் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த மக்கள் விரோத ஆட்சியை விரும்பவில்லை. ஏற்கனவே 6 முறை தமிழகத்திலே 5 முறை ஆட்சி பொறுப்பில் இருந்தவர்களையும் டெபாசிட் இழக்க செய்திருக்கிறார்கள் என்பதை தயவு செய்து நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். மாற்று கட்சிகளை சேர்ந்த நண்பர்கள் தயவு செய்து எண்ணி பார்க்க வேண்டும். இன்றைக்கு தமிழகம் முழுவதும் மற்ற கட்சியிலே உள்ள தொண்டர்களும் குறிப்பாக இளைஞர்கள் இன்றைக்கு அம்மாவின் உண்மையான தொண்டர்களாகிய எங்கள் பின்னாலே வந்து சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆனால் இன்றைய நிலையிலே எங்களுக்கு கட்சியின் பெயரும் கிடையாது, சின்னமும் கிடையாது. நான் சுயேட்சையாக தனி ஒருவனாக ஆர்கே நகர் தொகுதியிலே அம்மா அவர்களின் தொண்டர்களையும் ஆர்கே நகர் தொகுதி மக்களையும் நம்பித்தான் அங்கே போட்டியிட்டேன். அங்கே பெற்ற வெற்றி என்பது கன்னியாகுமரியிலிருந்து அங்கே திருத்தணி வரையிலும், அதுபோல கிருஷ்ணகிரியில் இருந்து தமிழகத்தின் மற்ற பகுதிகள் வரை உள்ள அனைத்து பகுதியிலே வாழ்கின்ற 7.5 கோடி தமிழ்நாட்டு மக்களின் எண்ணத்தை பிரதிபலிக்கின்ற விதமாக ஆர்கே நகர் தொகுதியிலே என்னை மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்தார்கள். இன்றைக்கு தமிழகத்திலே உள்ள இளைஞர்கள் அனைவரும் ஆட்சி மாற்றத்தை விரும்புகிறார்கள். தாய்மார்கள் ஆட்சி மாற்றத்தை விரும்புகிறார்கள். பெரியோர்கள் உண்மையான அம்மாவின் ஆட்சியை உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் எங்களை இன்றைக்கு தமிழகம் முழுவதும் ஆதரிக்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். நமது வடலூரிலே இன்றைக்கு இத்தனை பேர் இங்கே கூடியிருந்து, இது தேர்தல் நேரமும் இல்லை, தேர்தல் எப்பொழுது வரும் என்பதும் தெரியாது. ஆனால் தேர்தல் நேரத்திலே எப்படி மக்கள் காத்திருப்பார்களோ அதுபோல இங்கே எங்களுக்காக காத்திருக்கிறீர்கள் என்றால் விரைவிலே இந்த ஆட்சி முடிவுக்கு வரப்போகிறது என்பதுதான் உண்மை. நமது தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சராக இருக்கக்கூடியவர் தேர்தல் எப்பொழுது வந்தாலும் தொகுதி மாறிவிட வேண்டும் என்று நினைக்கின்ற அளவிற்கு இன்றைக்கு இந்த தொகுதி நிலைமை இருக்கின்றது என்றால் இதுதான் தமிழகத்திலே உள்ள அனைத்து தொகுதியின் நிலைமை. அது முதலமைச்சர் தொகுதியாக இருந்தாலும் சரி, துணை முதலமைச்சர் தொகுதியாக இருந்தாலும் சரி, அந்த 33 அமைச்சர்கள் தொகுதியாக இருந்தாலும் சரி, அவர்கள் டெபாசிட் பெறுவதே கஷ்டம் என்பதைத்தான் ஆர்கே நகர் தொகுதி உணர்த்தி இருக்கின்றது. இதை ஏதோ வெற்றி பெற்றுவிட்டேன் என்ற அகங்காரத்திலோ ஆணவத்திலோ நான் சொல்லவில்லை. எனது வெற்றி என்பது தனிப்பட்ட தினகரனின் வெற்றி அல்ல, அது கழகத்தின் அம்மாவின் தொண்டர்களின் வெற்றி, தமிழக மக்களின் வெற்றி. நமது தமிழகத்திலே உள்ள விவசாயிகள், குறிப்பாக நமது பகுதியிலே உள்ள கரும்பு விவசாயிகளின் கோரிக்கையான அவர்களுக்கு வரவேண்டிய நிலுவைத் தொகையை பெற்றுத்தர வேண்டும் என்கின்ற முக்கிய கோரிக்கையை
இந்த அரசாங்கம் நிறைவேற்றவில்லை. வருங்காலத்திலே அம்மா அவர்களின் அரசாங்கம் அமைந்த பின்பு நிச்சயம் உங்களது கோரிக்கையை நிறைவேற்றி தரப்படும். தனியார் ஆலைகளிலிருந்து பெற வேண்டிய நிலுவைத் தொகையை நிச்சயம் நாங்கள் பெற்றுத் தருவோம் என்கின்ற உறுதியை இந்த நேரத்திலே கோரிக்கொள்கின்றேன். அதுபோல நமது வளவனூர் பகுதியிலே வளவனூர் பேரூராட்சிக்கென உண்மையிலேயே மக்களுக்கு பயன்படக்கூடிய வகையில் பஸ் நிலையம் அமைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும், தீயணைப்பு நிலையம் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் நமது வளவனூர் குமாரகுப்பம் நரையூர் ரோடு அருகே கட்டப்பட்ட மாண்புமிகு அம்மா அவர்களால் திறக்கப்பட்ட 12 காலத்திற்கு முன்னரே மக்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கப்பட்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இது நாள் வரையில் பயன்பாட்டிற்கு கொண்டு வராத இந்த அரசாங்கத்தை கண்டித்து அந்த நீர்த்தேக்க தொட்டியை நிச்சயம் இங்கே உருவாக்கிட வேண்டும், அது செயல்பட வேண்டும் என்ற கோரிக்கையை நிச்சயம் நாங்கள் அம்மா அவர்களின் ஆட்சி அமைந்த பிறகு இங்கே எங்களது வேட்பாளரை உறுப்பினராக தேர்ந்தெடுப்பீர்கள். நிச்சயம் நமது தொகுதியின் கோரிக்கை அனைத்தையும் நாங்கள் நிறைவேற்றி தருவோம் என்கின்ற உறுதியை கூறி மீண்டும் தமிழகத்திலே உண்மையான அம்மாவரின் ஆட்சி அமைக்க நீங்கள் எங்களுக்கு ஆதரவளிக்க வேண்டுமாய் உங்களை மீண்டும் கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். கோட்டையிலே அமர்ந்திருக்கிற பெரியவர்கள் விரட்டளிக்க வல்லமை கிடைத்த இந்த இயக்கத்தினை நாளை தமிழகத்தினுடைய முதல்வர் நமது விழுப்புரம் தொகுதி கோழியுணரை சேர்ந்த அருமை பெரியவர்களே, அன்பு தாய்மார்களே, இங்கே அலைகடலாக கூடியிருக்கின்ற இளைஞர் பட்டாளமே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் எனது நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழகத்திலே இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருப்பது ஒரு மக்கள் விரோத, மக்களால் விரும்பப்படாத ஒரு துரோக ஆட்சி என்பது உங்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும். அதனால்தான் தமிழகத்திலே உள்ள மக்கள் அனைவரும் இந்த ஆட்சி முடிவுக்கு கொண்டு வர வேண்டும், மீண்டும் அம்மா அவர்களின் ஆட்சி, அம்மா அவர்களின் உண்மையான தொண்டர்களாகிய நமது தியாக தலைவி சின்னம்மா அவர்களின் தலைமையிலே இயங்குகின்ற உண்மையான தொண்டர்களால் உருவாக்கப்பட வேண்டும் என்று நீங்கள் எல்லாம் எங்களுக்கு ஆதரவு அளித்து வருகிறீர்கள். உங்கள் ஆதரவை வெளிப்படுத்துகின்ற விதமாக கடந்த டிசம்பர் மாதம் நடைபெற்ற நமது ஆர்கே நகர் தொகுதியின் சட்டமன்ற இடைத்தேர்தலிலே நீங்கள் 6000 ரூபாய் அங்கே ஓட்டுக்கு என்று கொடுக்கப்பட்ட பிறகு கிட்டத்தட்ட 2 லட்சம் வாக்காளர்களுக்கு ஒரு ஓட்டுக்கு 6000 என்று கொடுக்கப்பட்ட பிறகு ஆளுகின்றவர்கள் 150 கோடிக்கு மேல் வாக்காளர்களுக்கு வாரி இறைத்த பிறகு அவர்கள் அதையெல்லாம் ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளாமல் அம்மாவின் ஆட்சி மீண்டும் தமிழகத்திலே அமைய வேண்டும், அம்மாவின் கட்சியும் அம்மாவின் வெற்றி சின்னமாகிய இரட்டை இலை சின்னம் இன்றைக்கு துரோகியில் கையிலே இருக்கின்றது. எப்படி புரட்சி தலைவர் அவர்கள் உருவாக்கிய இரட்டை இலை சின்னம் அது புரட்சி தலைவர் படத்திலே வருகின்ற வில்லன்களாகிய எம்என் நம்பியாரிடத்திலும் PS வீரப்பாவிடம் இருந்தால் எப்படி ஏற்றுக்கொள்ள மாட்டார்களோ அதுபோல அவர்கள் ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினால்தான் இன்றைக்கு குக்கர் சின்னத்திலே அவர்கள் மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே உங்கள் வீட்டு பிள்ளையாகிய என்னை வெற்றி பெற செய்தார்கள். தமிழகத்திலே 70 ஆண்டுகளாக இருக்கின்ற சின்னம் உதயசூரிய சின்னம். அந்த சின்னத்தையும் புரட்சி தலைவரால் உருவாக்கப்பட்ட அம்மா அவர்களால் கட்டி காக்கப்பட்ட வெற்றி சின்னமாகிய இரட்டை இலை சின்னத்தையும் ஒரு புதிய சின்னமாகிய அதுவும் சுயேட்சை சின்னமாகிய குக்கர் சின்னத்தை மக்கள் வாக்களித்து இன்றைக்கு என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் என்றால் காரணம் கடந்த காலத்திலே ஆட்சி செய்தவர்களும் சரி, இன்றைக்கு அம்மாவின் பெயரை சொல்லி பொய்யான ஆட்சியை கொடுப்பவர்களும் சரி, அவர்கள் வெற்றி சின்னமான இரட்டை இலை சின்னத்தை வைத்திருந்தாலும் அதை யாரிடம் இருக்க வேண்டுமோ அவர்களிடம் அதை சேர்க்க வேண்டும் என்கின்ற நல்லெண்ணத்தோடு
மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு என்பதை வெளிப்படுத்துகின்ற விதமாக குக்கர் சின்னத்திலே வாக்களித்து எங்களை வெற்றி பெற செய்திருக்கிறார்கள். இன்றைய நிலையில் ஏன் அன்றைக்கு தேர்தல் வந்த பொழுது தேர்தலுக்கு அறிவிப்புக்கு முதல் நாள் நவம்பர் 23ஆம் தேதி உங்களுக்கு எல்லாம் தெரியும், தேர்தல் ஆணையம் திடீரென்று ஆணையிட்டு அதை பன்னீர்செல்வத்திற்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் இரட்டை இலை சின்னத்தை கொடுத்து விட்டார்கள். கட்சியின் பெயரையும் நாங்கள் பயன்படுத்தக்கூடாது என்று தேர்தல் ஆணையம் சொல்லிவிட்ட காரணத்தினால் அம்மாவின் உண்மையான தொண்டர்கள் 90% மேல் அன்றைக்கு நம்மோடு இருந்த பிறகும் நமக்கு கட்சியின் சின்னமும் இல்லை, கட்சியின் பெயரும் இல்லை. ஆனால் உங்களை எல்லாம் நம்பித்தான் ஆர்கே நகர் தொகுதி மக்கள் நிச்சயம் சுயேட்சையாக போட்டியிட்ட என்னை அவர்கள் கிட்டத்தட்ட 40,707 வாக்கு வித்தியாசத்திலே அனைத்து சுற்றுகளிலும் 19 சுற்றுகளிலும் முன்னணியை கொடுத்தார்கள் என்றால் அது காரணம் இரட்டை இலை சின்னம் அம்மாவின் உண்மையான தொண்டர்களிடம்தான் இருக்க வேண்டும் என்கிற காரணத்திற்காகத்தான். இப்பொழுது உயர்நீதிமன்றம், டெல்லி உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்புக்காக காத்திருக்கிறோம். நீங்கள் பத்திரிகைகளிலும் தொலைக்காட்சியிலும் பார்த்திருப்பீர்கள். நிச்சயம் நல்ல தீர்ப்பு வரும். கட்சியின் நாங்கள் பெயரை பெற்று குக்கர் சின்னத்தை கேட்டிருக்கின்றோம். நிச்சயம் அந்த சின்னம் கிடைக்கும் என்று நினைக்கிறோம். குக்கர் சின்னம் இல்லை என்றாலும் எந்த சின்னம் இருந்தாலும் வல்லவனுக்கு புல்லுமாயுதம் என்கிறது போல நீங்கள் அந்த சின்னத்திலே எங்களை வாக்களித்து வெற்றி பெற செய்வதன் மூலம் தமிழகத்திலே மீண்டும் அம்மா அவர்களின் நல்ல ஆட்சியையும் இரட்டை இலை சின்னத்தை மீட்டெடுப்பதற்கும் உதவி செய்ய வேண்டுமாய் உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். விழுப்புரம் தொகுதியிலே இன்றைக்கு யார் சட்டமன்ற உறுப்பினர் என்பது உங்களுக்கு தெரியும். இந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக இருப்பவர் தேர்தல் வந்தால் இங்கே நிற்க பயந்து கொண்டு அருகில் உள்ள மயிலத்திற்கு பறந்து விடலாம் என்று இருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியும். காரணம், அமைச்சர்களாக இருப்பவர்கள் அனைவரும், அது முதலமைச்சராக இருந்தாலும் சரி, எங்கள் போடியை சேர்ந்த துணை முதலமைச்சராக இருந்தாலும் சரி, இந்த 33 பேரும் ஆர்கே நகர் தொகுதியிலே எனக்கு 33வது இடம் கொடுக்கப்பட்ட போது அவர்கள் எப்படி வெற்றி பெற செய்தார்களோ அதுபோல இவர்கள் டெபாசிட் கூட பெற முடியாத நிலை இருக்கின்ற காரணத்தினால்தான். உதாரணமாக சொல்வதற்கு தான், உங்கள் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் இன்றைக்கு அமைச்சராக இருப்பவர் நிச்சயம் இங்கே போட்டியிட மாட்டார். அதை உறுதியிட்டு கூறுகிறேன். அப்படி போட்டியிட்டால் அவரை டெபாசிட் இழக்க செய்வீர்கள் என்பதும் எங்களுக்கு தெரியும். நமது பகுதியின் அனைத்து தேவைகளையும் நிச்சயம், நமது விழுப்புரம் தொகுதியின் அனைத்து தேவைகளையும் உங்களது வீட்டு பிள்ளையாகிய வேட்பாளர், அம்மா அவர்களின் உண்மையான வேட்பாளர், எங்களது வேட்பாளர், நிச்சயம் அவரை நீங்கள் வெற்றி பெற செய்வீர்கள். அவர் மூலம் அவரை சட்டமன்ற உறுப்பினராக்கி நமது தொகுதியின் அனைத்து தேவைகளையும் நிச்சயம் நாங்கள் நிறைவேற்றி தருவோம் என்ற உறுதியை இந்த நேரத்திலே கூறிக்கொள்கின்றேன். இந்த இனிய நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த நமது ஒன்றிய கழக செயலாளர் திரு SP செல்வம் அவர்களுக்கும், திரு பேட்டை குமார் அவர்களுக்கும், திரு சுந்தரமூர்த்தி அவர்களுக்கும், திரு S லாரன்ஸ் அவர்களுக்கும், திரு கல்லப்பட்டு ராஜா அவர்களுக்கும், திரு பவர் சுபாஷ் அவர்களுக்கும் மற்றும் கழகத்தின் செயல் வீரர்கள் வீராங்கனை அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு இங்கே பெருந்திரளாக வந்து எங்களுக்காக காத்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் மீண்டும் எனது நன்றியை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தாய்மார்களுக்கும் கழகத்தினுடைய பொறுப்பாளர்களுக்கும் தொண்டார்களுக்கும் தமிழகத்திலே இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருப்பது ஒரு மக்கள் விரோத, மக்களால் விரும்பப்படாத ஒரு துரோக ஆட்சி என்பது உங்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும். அதனால்தான் தமிழகத்திலே உள்ள மக்கள் அனைவரும் இந்த ஆட்சி முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். மீண்டும் அம்மாவர்களின் ஆட்சி, அம்மாவர்களின் உண்மையான தொண்டர்களாகிய நமது தியாக தலைவி சின்னம்மா அவர்களின் தலைமையிலே இயங்குகின்ற
உண்மையான தொண்டர்களால் உருவாக்கப்பட வேண்டும் என்று நீங்கள் எல்லாம் எங்களுக்கு ஆதரவு அளித்து வருகிறீர்கள். உங்கள் ஆதரவை வெளிப்படுத்துகின்ற விதமாக கடந்த டிசம்பர் மாதம் நடைபெற்ற நமது ஆர்கே நகர் தொகுதியின் சட்டமன்ற இடைத்தேர்தலிலே நீங்கள் 6000 ரூபாய் அங்கே ஓட்டுக்கு என்று கொடுக்கப்பட்ட பிறகும் கிட்டத்தட்ட 2 லட்சம் வாக்காளர்களுக்கு ஒரு ஓட்டுக்கு 6000 என்று கொடுக்கப்பட்ட பிறகும் ஆளுகின்றவர்கள் 150 கோடிக்கு மேல் வாக்காளர்களுக்கு வாரி இறைத்த பிறகும் அவர்கள் அதையெல்லாம் ஒரு பொருட்டாக எடுத்துக் கொள்ளாமல் அம்மாவின் ஆட்சி மீண்டும் தமிழகத்திலே அமைய வேண்டும், அம்மாவின் கட்சியும் அம்மாவின் வெற்றி சின்னமாகிய இரட்டை இலை சின்னம் இன்றைக்கு துரோகிகள் கையிலே இருக்கின்றது. எப்படி புரட்சி தலைவர் அவர்கள் உருவாக்கிய இரட்டை இலை சின்னம் அது புரட்சி தலைவர் படத்திலே வருகின்ற வில்லன்களாகிய எம்என் நம்பியாரிடத்திலும் PS வீரப்பாவிடம் இருந்தால் எப்படி ஏற்றுக்கொள்ள மாட்டார்களோ அதுபோல அவர்கள் ஏற்றுக்கொள்ள காரணத்தினால்தான் இன்றைக்கு குக்கர் சின்னத்திலே அவர்கள் மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே உங்கள் வீட்டு பிள்ளையாகிய என்னை வெற்றி பெற செய்தார்கள். தமிழகத்திலே 70 ஆண்டுகளாக இருக்கின்ற சின்னம் உதயசூரிய சின்னம். அந்த சின்னத்தையும் புரட்சி தலைவரால் உருவாக்கப்பட்ட அம்மா அவர்களால் கட்டி காக்கப்பட்ட வெற்றி சின்னமாகிய இரட்டை இலை சின்னத்தையும் ஒரு புதிய சின்னமாகிய அதுவும் சுயேட்சை சின்னமாகிய குக்கர் சின்னத்தை மக்கள் வாக்களித்து இன்றைக்கு என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் என்றால் காரணம் கடந்த காலத்திலே ஆட்சி செய்தவர்களும் சரி, இன்றைக்கு அம்மாவின் பெயரை சொல்லி பொய்யான ஆட்சியை கொடுப்பவர்களும் சரி, அவர்கள் வெற்றி சின்னமான இரட்டை இலை சின்னத்தை வைத்திருந்தாலும் அதை யாரிடம் இருக்க வேண்டுமோ அவர்களிடம் அதை சேர்க்க வேண்டும் என்கின்ற நல்லெண்ணத்தோடு மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு என்பதை வெளிப்படுத்துகின்ற விதமாக குக்கர் சின்னத்திலே வாக்களித்து எங்களை வெற்றி பெற செய்திருக்கிறார்கள். இன்றைய நிலையில் ஏன் அன்றைக்கு தேர்தல் வந்த பொழுது தேர்தலுக்கு அறிவிப்புக்கு முதல் நாள் நவம்பர் 23ஆம் தேதி உங்களுக்கெல்லாம் தெரியும், தேர்தல் ஆணையம் திடீரென்று ஆணையிட்டு அதை பன்னீர்செல்வத்திற்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் இரட்டை இலை சின்னத்தை கொடுத்து விட்டார்கள். கட்சியின் பெயரையும் நாங்கள் பயன்படுத்தக்கூடாது என்று தேர்தல் ஆணையம் சொல்லிவிட்ட காரணத்தினால் அம்மாவின் உண்மையான தொண்டர்கள் 90% மேல் அன்றைக்கு நம்மோடு இருந்த போதும் நமக்கு கட்சியின் சின்னமும் இல்லை, கட்சியின் பெயரும் இல்லை. ஆனால் உங்களை எல்லாம் நம்பித்தான் ஆர்கே நகர் தொகுதி மக்கள் நிச்சயம் வாக்களிப்பார்கள் என்ற நம்பிக்கையிலே நான் சுயேட்சையாக போட்டியிட்டேன். சுயேட்சையாக போட்டியிட்ட என்னை அவர்கள் கிட்டத்தட்ட 40,707 வாக்கு வித்தியாசத்திலே அனைத்து சுற்றுகளிலும் 19 சுற்றுகளிலும் முன்னணியை கொடுத்தார்கள் என்றால் அது காரணம் இரட்டை இலை சின்னம் அம்மாவின் உண்மையான தொண்டர்களிடம்தான் இருக்க வேண்டும் என்கிற காரணத்திற்காகத்தான். இப்பொழுது உயர்நீதிமன்றம் டெல்லி உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்புக்காக காத்திருக்கிறோம். நீங்கள் பத்திரிகைகளிலும் தொலைக்காட்சியிலும் பார்த்திருப்பீர்கள். நிச்சயம் நல்ல தீர்ப்பு வரும். கட்சியின் நாங்கள் பெயரை பெற்று குக்கர் சின்னத்தை கேட்டிருக்கின்றோம். நிச்சயம் அந்த சின்னம் கிடைக்கும் என்று நினைக்கிறோம். குக்கர் சின்னம் இல்லை என்றாலும் எந்த சின்னம் என்றாலும் வல்லவனுக்கு புல்லுமாயுதம் என்பதை போல நீங்கள் அந்த சின்னத்திலே எங்களை வாக்களித்து வெற்றி பெற செய்வதன் மூலம் தமிழகத்திலே மீண்டும் அம்மா அவர்களின் நல்ல ஆட்சியையும் இரட்டை இலை சின்னத்தை மீட்டெடுப்பதற்கும் உதவி செய்ய வேண்டுமாய் உங்களை பணிவன்போடு கேட்டுக் கொள்கின்றேன். விழுப்புரம் தொகுதியிலே இன்றைக்கு யார் சட்டமன்ற உறுப்பினர் என்பது உங்களுக்கு தெரியும். இந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக இருப்பவர் தேர்தல் வந்தால் இங்கே நிற்க பயந்து கொண்டு அருகில் உள்ள மயிலத்திற்கு பறந்து விடலாம் என்று இருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியும். காரணம் அமைச்சர்களாக இருப்பவர்கள் அனைவரும் அது முதலமைச்சராக இருந்தாலும் சரி, எங்கள் போர்டையைச் சேர்ந்த துணை முதலமைச்சராக இருந்தாலும் சரி, இந்த 33 பேரும் ஆர்கே நகர் தொகுதியிலே எனக்கு 33வது இடம் கொடுக்கப்பட்ட போது அவர்கள் எப்படி வெற்றி பெற செய்தார்களோ அதுபோல இவர்கள் டெபாசிட் கூட பெற முடியாத நிலை இருக்கின்ற காரணத்தினால்தான். உதாரணமாக சொல்வதற்கு தான் உங்கள் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் இன்றைக்கு அமைச்சராக இருப்பவர் நிச்சயம் இங்கே போட்டியிட மாட்டார். அதை உறுதியிட்டு கூறுகிறேன். அப்படி போட்டியிட்டால் அவரை டெபாசிட் இழக்க செய்வீர்கள் என்பதும் எங்களுக்கு தெரியும்.
நமது பகுதியின் அனைத்து தேவைகளையும் நிச்சயம் நமது விழுப்புரம் தொகுதியின் அனைத்து தேவைகளையும் உங்களது வீட்டு பிள்ளையாகிய வேட்பாளர் அம்மா அவர்களின் உண்மையான வேட்பாளர் எங்களது வேட்பாளர் நிச்சயம் அவரை நீங்கள் வெற்றி பெறச் செய்வீர்கள். அவர் மூலம் அவரை சட்டமன்ற உறுப்பினராக்கி நமது தொகுதியின் அனைத்து தேவைகளையும் நிச்சயம் நாங்கள் நிறைவேற்றி தருவோம் என்ற உறுதியை இந்த நேரத்திலே கூறிக்கொள்கின்றேன். இந்த இனிய நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த நமது ஒன்றிய கழக செயலாளர் திரு SP செல்வம் அவர்களுக்கும், திரு பேட்டை குமார் அவர்களுக்கும், திரு சுந்தரமூர்த்தி அவர்களுக்கும், திரு லாரன்ஸ் அவர்களுக்கும், திரு கல்லப்பட்டு ராஜா அவர்களுக்கும், திரு பவர் சுபாஷ் அவர்களுக்கும் மற்றும் கழகத்தின் செயல் வீரர்கள் வீராங்கனை அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு இங்கே பெருந்திரளாக வந்து எங்களுக்காக காத்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் மீண்டும் எனது நன்றியை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். கடகத்தினுடைய பொறுப்பாளர்களுக்கும் தொண்டாளர்களுக்கும் தனது நன்றார்ந்த நன்றியினை சொல்லி வந்திருக்கிறார். அதை மன்னித்து போகிறார். வல்லமை படைத்த உங்கள் இயக்கத்தினை மக்கள் செய்ய கேட்டது நாராயணவர்கள் நமது விழுப்புரம் தொகுதி கோழியுணரை சேர்ந்த அருமை பெரியவர்களே, அன்பு தாய்மார்களே, இங்கே அலைகடலாக கூடியிருக்கின்ற இளைஞர் பட்டாளமே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் எனது நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழகத்திலே இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருப்பது ஒரு மக்கள் விரோத, மக்களால் விரும்பப்படாத ஒரு துரோக ஆட்சி என்பது உங்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும். அதனால்தான் தமிழகத்திலே உள்ள மக்கள் அனைவரும் இந்த ஆட்சி முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். மீண்டும் அம்மா அவர்களின் ஆட்சி, அம்மா அவர்களின் உண்மையான தொண்டர்களாகிய நமது தியாக தலைவி சின்னம்மா அவர்களின் தலைமையிலே இயங்குகின்ற உண்மையான தொண்டர்களால் உருவாக்கப்பட வேண்டும் என்று நீங்கள் எல்லாம் எங்களுக்கு ஆதரவு அளித்து வருகிறீர்கள். உங்கள் ஆதரவை வெளிப்படுத்துகின்ற விதமாக கடந்த டிசம்பர் மாதம் நடைபெற்ற நமது RK நகர் தொகுதியின் சட்டமன்ற இடைத்தேர்தலிலே நீங்கள் 6000 ரூபாய் அங்கே ஓட்டுக்கு என்று கொடுக்கப்பட்ட பிறகு கிட்டத்தட்ட 2 லட்சம் வாக்காளர்களுக்கு ஒரு ஓட்டுக்கு 6000 என்று கொடுக்கப்பட்ட பிறகு ஆளுகின்றவர்கள் 150 கோடிக்கு மேல் வாக்காளர்களுக்கு வாரி இறைத்த பிறகு அவர்கள் அதையெல்லாம் ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளாமல் அம்மாவின் ஆட்சி மீண்டும் தமிழகத்திலே அமைய வேண்டும், அம்மாவின் கட்சியும் அம்மாவின் வெற்றி சின்னமாகிய இரட்டை இலை சின்னம் இன்றைக்கு துரோகிகள் கையிலே இருக்கின்றது. எப்படி புரட்சி தலைவர் அவர்கள் உருவாக்கிய இரட்டை இலை சின்னம் அது புரட்சி தலைவர் படத்திலே வருகின்ற வில்லன்களாகிய MN நம்பியாரிடத்திலும் PS வீரப்பாவிடம் இருந்தால் எப்படி ஏற்றுக்கொள்ள மாட்டார்களோ அதுபோல அவர்கள் ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினால்தான் இன்றைக்கு குக்கர் சின்னத்திலே அவர்கள் மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே உங்கள் வீட்டு பிள்ளையாகி என்னை வெற்றி பெற செய்தார்கள். தமிழகத்திலே 70 ஆண்டுகளாக இருக்கின்ற சின்னம் உதயசூரிய சின்னம். அந்த சின்னத்தையும் புரட்சி தலைவரால் உருவாக்கப்பட்ட அம்மா அவர்களால் கட்டி காக்கப்பட்ட வெற்றி சின்னமாகிய இரட்டை இலை சின்னத்தையும் ஒரு புதிய சின்னமாகிய அதுவும் சுயேட்சை சின்னமாகிய குக்கர் சின்னத்தை மக்கள் வாக்களித்து இன்றைக்கு என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் என்றால் காரணம் கடந்த காலத்திலே ஆட்சி செய்தவர்களும் சரி, இன்றைக்கு அம்மாவின் பெயரை சொல்லி பொய்யான ஆட்சியை கொடுப்பவர்களும் சரி, அவர்கள் வெற்றி சின்னமான இரட்டை இலை சின்னத்தை வைத்திருந்தாலும் அதை யாரிடம் இருக்க வேண்டுமோ அவர்களிடம் அதை சேர்க்க வேண்டும் என்கின்ற நல்லெண்ணத்தோடு மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு என்பதை வெளிப்படுத்துகின்ற விதமாக குக்கர் சின்னத்திலே வாக்களித்து எங்களை வெற்றி பெற செய்திருக்கிறார்கள். இன்றைய நிலையில் ஏன் அன்றைக்கு தேர்தல் வந்த பொழுது
தேர்தலுக்கு அறிவிப்புக்கு முதல் நாள் நவம்பர் 23ஆம் தேதி உங்களுக்கு எல்லாம் தெரியும், தேர்தல் ஆணையம் திடீரென்று ஆணையிட்டு அதை பன்னீர்செல்வத்திற்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் இரட்டை இலை சின்னத்தை கொடுத்து விட்டார்கள். கட்சியின் பெயரையும் நாங்கள் பயன்படுத்தக்கூடாது என்று தேர்தல் ஆணையம் சொல்லிவிட்ட காரணத்தினால் அம்மாவின் உண்மையான தொண்டர்கள் 90% மேல் அன்றைக்கு நம்மோடு இருந்தவர்களும் நமக்கு கட்சியின் சின்னமும் இல்லை, கட்சியின் பெயரும் இல்லை. ஆனால் உங்களை எல்லாம் நம்பித்தான் சுயேட்சையாக போட்டியிட்ட என்னை அவர்கள் கிட்டத்தட்ட 40,707 வாக்கு வித்தியாசத்திலே அனைத்து சுற்றுகளிலும் 19 சுற்றுகளிலும் முன்னிலையை கொடுத்தார்கள் என்றால் அது காரணம் இரட்டை இலை சின்னம் அம்மாவின் உண்மையான தொண்டர்களிடம்தான் இருக்க வேண்டும் என்கிற காரணத்திற்காகத்தான். இப்பொழுது உயர்நீதிமன்றம், டெல்லி உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்புக்காக காத்திருக்கிறோம். நீங்கள் பத்திரிகைகளிலும் தொலைக்காட்சியிலும் பார்த்திருப்பீர்கள். நிச்சயம் நல்ல தீர்ப்பு வரும். கட்சியின் நாங்கள் பெயரை பெற்று குக்கர் சின்னத்தை கேட்டிருக்கின்றோம். நிச்சயம் அந்த சின்னம் கிடைக்கும் என்று நினைக்கிறோம். குக்கர் சின்னம் இல்லை என்றாலும் எந்த சின்னம் இருந்தாலும் வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் என்கிறது போல நீங்கள் அந்த சின்னத்திலே எங்களை வாக்களித்து வெற்றி பெற செய்வதன் மூலம் தமிழகத்திலே மீண்டும் அம்மா அவர்களின் நல்ல ஆட்சியையும் இரட்டை இலை சின்னத்தை மீட்டெடுப்பதற்கும் உதவி செய்ய வேண்டுமாய் உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். விழுப்புரம் தொகுதியிலே இன்றைக்கு யார் சட்டமன்ற உறுப்பினர் என்பது உங்களுக்கு தெரியும். இந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக இருப்பவர் தேர்தல் வந்தால் இங்கே நிற்க பயந்து கொண்டு அருகில் உள்ள மயிலத்திற்கு பறந்து விடலாம் என்று இருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியும். காரணம், அமைச்சர்களாக இருப்பவர்கள் அனைவரும், அது முதலமைச்சராக இருந்தாலும் சரி, எங்கள் போடியை சேர்ந்த துணை முதலமைச்சராக இருந்தாலும் சரி, இந்த 33 பேரும் ஆர்கே நகர் தொகுதியிலே எனக்கு 33வது இடம் கொடுக்கப்பட்ட போது அவர்கள் எப்படி வெற்றி பெற செய்தார்களோ அதுபோல இவர்கள் டெபாசிட் கூட பெற முடியாத நிலை இருக்கின்ற காரணத்தினால்தான். உதாரணமாக சொல்வதற்கு தான், உங்கள் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் இன்றைக்கு அமைச்சராக இருப்பவர் நிச்சயம் இங்கே போட்டியிட மாட்டார். அதை உறுதியிட்டு கூறுகிறேன். அப்படி போட்டியிட்டால் அவரை டெபாசிட் இழக்க செய்வீர்கள் என்பதும் எங்களுக்கு தெரியும். நமது பகுதியின் அனைத்து தேவைகளையும் நிச்சயம், நமது விழுப்புரம் தொகுதியின் அனைத்து தேவைகளையும் உங்களது வீட்டு பிள்ளையாகிய வேட்பாளர், அம்மா அவர்களின் உண்மையான வேட்பாளர், எங்களது வேட்பாளர், நிச்சயம் அவரை நீங்கள் வெற்றி பெற செய்வீர்கள். அவர் மூலம் அவரை சட்டமன்ற உறுப்பினராக்கி நமது தொகுதியின் அனைத்து தேவைகளையும் நிச்சயம் நாங்கள் நிறைவேற்றி தருவோம் என்ற உறுதியை இந்த நேரத்தில் கூறிக்கொள்கின்றேன். இந்த இனிய நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த நமது ஒன்றிய கழக செயலாளர் திரு SP செல்வம் அவர்களுக்கும், திரு பேட்டை குமார் அவர்களுக்கும், திரு சுந்தரமூர்த்தி அவர்களுக்கும், திரு S லாரன்ஸ் அவர்களுக்கும், திரு கல்லப்பட்டு ராஜா அவர்களுக்கும், திரு பவர் சுபாஷ் அவர்களுக்கும் மற்றும் கழகத்தின் செயல் வீரர்கள் வீராங்கனை அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு இங்கே பெருந்திரளாக வந்து எங்களுக்காக காத்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் மீண்டும் எனது நன்றியை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நல்லதொரு வரவேற்பினை நல்கிய இந்த பகுதியால் பெரியவர்களுக்கும் அன்பிலும் கொண்ட தாய்மார்களுக்கும் கழகத்தினுடைய பொறுப்பாளர்களுக்கும் தொண்டார்களுக்கும் தனது நன்றாக நன்றிகளை பூமி உள்ளவரை எங்கம்மா புகழே மக்கள் செல்வர் வருங்கால தமிழகத்தினுடைய முதல்வர் கோட்டைகளை அமர்ந்திருக்கிறார். இன்றைக்கு அம்மாவின் பெயரை சொல்லி தமிழகத்திலே
எந்த ஒரு பகுதி மக்களின் தேவைகளையும் அவர்கள் சரியாக செயல்படுத்தாத காரணத்தினால்தான் மக்கள் இந்த ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும், மீண்டும் அம்மா அவர்கள் ஆட்சி வர வேண்டும் என்று தன்கின்ற இடங்களில் எல்லாம் என்னிடம் கோரிக்கை வைக்கின்றார்கள். பல்வேறு நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வதற்கு தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளிலே இதுபோல பெரியவர்களும் தாய்மார்களும் இளைஞர்களும் வைக்கின்ற கோரிக்கை, தயவு செய்து இந்த ஆட்சிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைங்கள், மீண்டும் அம்மா அவர்கள் ஆட்சியை தமிழகத்திலே கொண்டு வாருங்கள் என்றுதான் அவர்கள் என்னிடம் கோரிக்கை வைக்கிறார்கள். உங்களுக்கு நன்றாக தெரியும், பெரும்பாலான தொலைக்காட்சியை தினமும் பார்ப்பவர்கள். கடந்த வாரம் அம்மா அவர்கள் பிறந்தநாள் அன்றைக்கு நான் கன்னியாகுமரி மாவட்டத்திலே 4 கோயிலுக்கு சென்றிருந்தேன். அங்கே பல்லாயிரக்கணக்கான மக்கள் குடியிருந்து அவர்கள் என்னிடம் வைத்த கோரிக்கை, இந்த ஆட்சி முடிவுக்கு கொண்டு வர வேண்டும், இங்கே நம்முள் இருக்கின்ற இந்த ஆட்சி என்பது இது மக்கள் விரோத ஒரு துரோக ஆட்சியாகும், இந்த ஆட்சியை ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று என்னிடம் கோரிக்கை வைத்தார்கள். இதுபோல நான் எங்கே சென்றால் அது தஞ்சை மாவட்டமாக இருந்தாலும் சரி, திருச்சி மாவட்டமாக இருந்தாலும் சரி, தமிழகத்தில் எந்த பகுதிக்கு சென்றாலும் அங்கே மக்கள் அதைத்தான் எதிர்பார்க்கிறார்கள். 7 கோடி தமிழ்நாட்டு மக்களின் ஒரே எதிர்பார்ப்பு இங்கே ஆட்சி மாற்றத்தை உருவாக்கி மக்கள் விரும்புகின்ற ஆட்சியை இங்கே கொண்டு வர வேண்டும் என்பதுதான். அதனால்தான் கடந்த டிசம்பர் மாதம் நடைபெற்ற தேர்தலின் பொழுது ஆர்கே நகர் சட்டமன்றத்தின் இடைத்தேர்தலின் பொழுது அம்மா அவர்கள் இரட்டை இலை சின்னம் இல்லாத காரணத்தினால் சுயேட்சையாக போட்டியிட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்ட பொழுதும் கூட அங்கே 70 ஆண்டுகளாக தமிழகத்தில் இருக்கின்ற, அதுவும் 5 முறை தமிழகத்தில் ஆட்சி செய்த திராவிட முன்னேற்ற கழகத்தை கூட டெபாசிட் காலி செய்தார்கள் அந்த மக்கள். இரட்டை இலை சின்னமும் தலை தப்பியது தம்பிரான் புண்ணியம் என்று அன்றைக்கு டெபாசிட் தப்பியது. அதற்கு காரணம் உங்களுக்கு தெரியும். டெபாசிட்டை பெற 150 கோடி ரூபாய் செலவு செய்ய வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டது. 10,000 ரூபாய் டெபாசிட்டை திருப்பி பெறுவதற்கு அவர்கள் செலவழித்த தொகை 150 கோடி. இந்த தொகை இவர்களுக்கு எங்கிருந்து வந்தது என்று ஆர்கே நகர் தொகுதி மக்கள் அன்றைக்கு கேட்டு அவர்களுக்கு முகத்திலே நாமத்தை போட்டுவிட்டு குக்கர் சின்னத்திலே வாக்களித்து என்னை மாபெரும் வெற்றி பெற செய்தார்கள். தேர்தல் அறிவிக்கப்பட்ட பொழுது எனக்கு சின்னமும் கிடையாது, உண்மையான தொண்டர்கள் 90% தொண்டர்கள் அன்றைக்கு பெயரும் இல்லாமல் சின்னமும் இல்லாமல் தத்தளித்துக் கொண்டிருந்த போது குக்கர் சின்னம் தான், பிரேசி சின்னம் தான் எங்களுக்கு கிடைத்தது. ஆனால் உங்களின் சார்பாக ஆர்கே நகர் பகுதி மக்கள் எங்களை குக்கர் சின்னத்திலே மாபெரும் வாக்களித்து என்னை எதிர்த்து போட்டியிட்ட 57 வேட்பாளர்கள் டெபாசிட் இருந்தார்கள். இரட்டை இலை சின்னம் தப்பி தவிர டெபாசிட்டை பெற்றது என்பது உங்களுக்கு தெரியும். காரணம், இது ஒரு தனி ஒரு தினகரனுக்கு கொடுத்த வெற்றி அல்ல. இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் ஆட்சி மாற்றத்தை விரும்புகிறார்கள். அம்மாவின் ஆட்சி, உண்மையான அம்மாவின் ஆட்சி வேண்டும் என்றால் தமிழகத்திலே மீண்டும் அம்மாவின் ஆட்சி கொடுக்கப்பட வேண்டும் என்றால் அது அம்மாவின் தொண்டர்கள் இயங்குகிறார்கள் என்பதை உணர்ந்து அம்மாவின் பிள்ளையார் துணியாக ஆர்கே நகர் தொகுதி சட்டமன்ற தொகுதியிலே சேர்ந்தது. வேறு எந்த மதத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி, நாம் அனைவரும் சகோதர சகோதரிகளாக மத நல்லிணக்கத்தோடு இங்கே நாம் அனைவரும் நிம்மதியாக வாழ்கின்ற சூழ்நிலை நிலவுகிறது. ஆனால் சிலர் பெரும்பான்மை என்றும் நம்மை சிறுபான்மை என்றும் பிரிக்க பார்க்கிறார்கள். எப்படியாவது நம்மிடம் பிரிவினை உருவாக்கி பெரும்பான்மையின் வாக்குகளை பெற்றுவிட்டால் வென்று விடலாம், எப்படியாவது இங்கே காலூன்றி விடலாம் என்று சில மதவாத சக்திகள் இங்கே தமிழகத்திலே அம்மா அவர்கள் இல்லாத அந்த காலத்திலே அந்த வெற்றிடம் இருப்பதாக நினைத்துக் கொண்டு இங்கே உலா வருகிறார்கள். எனக்கு தெரியும், நிச்சயம் அவர்களுக்கு
எங்களுக்கு இருக்கிறது. அதனால்தான் இங்கே பெருந்தொருளாக வந்திருந்து எங்களுக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்கிறீர்கள் என்பது தெரியும். மீண்டும் தமிழகத்தில் அம்மா அவர்கள் ஆட்சி அமைந்து நமது தொகுதி மக்களின் கோரிக்கையான நமது விழுப்புரம் நகராட்சிக்கு உட்பட்ட காய்கறி மார்க்கெட்டில் வியாபாரிகளின் கோரிக்கைக்கு ஏற்ப புதிய நவீன காய்கறி அங்காடி அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையில் நமது பகுதியிலே உள்ள மீன் மார்க்கெட் வியாபாரிகளின் கோரிக்கைக்கு ஏற்ப புதியதாக நவீன வசதியுடன் சுகாதாரமான முறையில் அங்காடிகள் நகரின் மையப்பகுதியில் அமைத்து தரப்பட வேண்டும் என்ற கோரிக்கை, விழுப்புரம் நகராட்சியில் உள்ள குப்பைகளை கொட்டுவதற்கு நகருக்கு அப்பா நவீன வசதிக்கூடிய குப்பை மற்றும் கிடங்கு அமைத்து தர வேண்டும் என்ற கோரிக்கை, நமது விழுப்புரம் நகராட்சியை மாநகராட்சியாக மாற்றி தர வேண்டும், தரவேற்று தர வேண்டும் என்ற கோரிக்கை, பழைய பேருந்து நிலையத்தில் உள்ள பழைய கட்டிடங்களை இடித்துவிட்டு நவீன முறையில் வணிக வளாகம் மற்றும் நகர பேருந்து நிலையம் அமைத்து தரப்பட வேண்டும் என்ற கோரிக்கை, நமது விழுப்புரம் நகரின் மையப்பகுதியில் சிறுவர்கள் மற்றும் சிறுமியர்கள் விளையாடும் வகையில் ஒரு நவீன பூங்கா அமைத்து தர வேண்டும் என்ற கோரிக்கை, இதுபோல நமது நகரில் உள்ள நடைபாதை வியாபாரிகள் கோரிக்கைக்கு இணங்க பழைய பேருந்து நிலைய பகுதியில் புதியதாக கடைகள் அமைத்து தரப்பட வேண்டும் என்ற கோரிக்கை, விழுப்புரம் நகராட்சி அலுவலகத்தை இடித்துவிட்டு புதியதாக நவீன முறையில் மாநகராட்சிக்கு நேர கட்டிடம் வேண்டும் என்ற கோரிக்கை, இதுபோல நமது நகராட்சியில் செயல்படாமல் உள்ள பாதாள சாக்கடை திட்டம் நவீன முறையில் செயல்படுத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகள் அனைத்தையும் நாங்கள் நிறைவேற்றி தருவோம். அம்மா அவர்கள் உண்மையான ஆட்சி அமைத்து நிச்சயம் உங்கள் கோரிக்கை நிறைவேற்றி தரப்படும் என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருக்கின்ற காலை ஒன்றிய கழக செயலாளர் வழக்கறிஞர் பொன் சிவா அவர்களுக்கும் பேரவை மாவட்ட செயலாளர் ஏஎம் சக்திவேல் அவர்களுக்கும் மற்றும் இங்கே வருகை புரிந்திருக்கின்ற கழகத்தின் நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் செயல் வீரர்களுக்கும் வீராங்கனைகளுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இருசக்கர வாகனம் வந்த இளைஞர்கள் பத்திரமாக செல்ல வேண்டும் என்றும் இங்கே இந்த கூட்டத்திற்கு அருகில் உள்ள கிராமத்திலிருந்து வந்திருக்கின்ற பெரியோர்களும் தாய்மார்களும் பத்திரமாக செல்ல வேண்டும் என்றும் உங்கள் அனைவரையும் நான் கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நமது விக்கிரவாண்டி பேரூராட்சியை சேர்ந்த அருமை பெரியோர்களே, அன்பு தாய்மார்களே, இங்கே பெருந்திரளாக கூடியிருக்கின்ற இளைஞர் பட்டாளமே, உங்கள் அனைவருக்கும் முதற்கென எனது நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே தமிழகத்தில் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த மக்கள் விரோத துரோக ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்கின்ற கோரிக்கையோடு 2 கோடி தமிழ்நாட்டு மக்களும் நாம் செல்கின்ற இடங்களில் எல்லாம் இந்த ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வாருங்கள், மீண்டும் அம்மா அவர்களின் ஆட்சியை வழங்குங்கள் என்று கோரிக்கை வைக்கிறார்கள். 2 கோடி தமிழ்நாட்டு மக்களின் கோரிக்கையை நிறைவேற்றுகின்ற விதமாக, அவர்களின் எண்ணத்தை நிறைவேற்றுகின்ற விதமாக டிசம்பர் மாதம் நடைபெற்ற ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதியின் இடைத்தேர்தலிலே, அம்மா அவர்களின் தொகுதியின் இடைத்தேர்தலிலே இரட்டை இலை சின்னத்தையும் உதயசூரியன் சின்னத்தையும் பின்னுக்கு தள்ளிவிட்டு அம்மாவின் வேட்பாளராக குக்கர் சின்னத்திலே சுயேட்சையாக போட்டியிட்ட என்னை அங்கே மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்தார்கள். இது தனிப்பட்ட டிடிவி தினகரன் வெற்றி அல்ல, 7.5 கோடி தமிழ்நாட்டு மக்களின் எதிர்பார்ப்பை ஆர்கே நகர் தொகுதி மக்கள் அன்றைக்கு நிறைவேற்றி காட்டினார்கள். இதுதான் இன்றைக்கு தமிழ்நாட்டின் நிலைமை என்பது எல்லோருக்கும் தெரியும். இங்கே ஆட்சியில இருப்பவர்கள் தாங்களும் தங்களது குடும்பமும் மாத்திரம் வாழ்ந்தால் போதும் என்று அவர்கள் ஒவ்வொரு நாளையும் கடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஏழை எளிய மக்கள் தினமும் 2 கோடி பேருக்கு மேல் நமது அரசாங்க பேருந்துகளிலே தமிழகத்திலே பயணிக்கிறார்கள். அவர்களை பாதிக்கின்ற விதமாக பேருந்து கட்டணத்தை ஒரு இரவிலே திடீரென்று
கொரில்லா தாக்குதல் போல 60% மேல் பேருந்து கட்டணத்தை இந்த அரசாங்கம் உயர்த்தி இருக்கிறது. கேட்டால் போக்குவரத்து துறை நஷ்டத்திலே இயங்குகிறது என்று அவர்கள் காரணம் கூறுகிறார்கள். போக்குவரத்து தொழிலாளர்களின் நியாயமான கோரிக்கைகளை அவர்கள் நிறைவேற்றாமல் நீதிமன்றம் தலையிட்ட காரணத்தினால் இன்றைக்கு அந்த பிரச்சனை முன்னாள் நீதிபதியின் வழிகாட்டுதலின்படி அது பேச்சுவார்த்தை நடைபெறுவதால் இன்றைக்கு தமிழகத்திலே பேருந்துகள் இயங்குகின்ற சூழ்நிலை இருக்கின்றது. அரசு ஊழியர்களானாலும் சரி, ஆசிரியர்களானாலும் சரி, எந்த ஒரு அரசு நிர்வாகத்திலே இருப்பவர்களின் கோரிக்கைகளும் சரி, மக்களின் கோரிக்கையும் சரி நிறைவேற்றாமல் சட்டமன்ற உறுப்பினர்களை மாத்திரம் தங்கள் கைக்குள் வைத்துக் கொண்டால் இந்த ஆட்சி நிலைக்கும் என்று ஒரு மூட நம்பிக்கையிலே இன்றைக்கு ஆட்சியாளர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். 7.5 கோடி மக்களின் நலனை புறந்தள்ளிவிட்டு 100 சட்டமன்ற உறுப்பினர்களை கையிலே வைத்துக் கொண்டால்தான் ஆட்சி நடைபெற முடியும் என்ற காரணத்தினால் சட்டமன்ற உறுப்பினர்கள் கேட்காமலேயே இந்த நிதி நெருக்கடி இருக்கின்ற காலத்திலே 100% அவர்களது ஊதியத்தை உயர்த்தி இருக்கிறது இந்த அரசாங்கம். மக்களின் வரிப்பணத்தை சட்டமன்ற உறுப்பினர்கள் கேட்காமலேயே அவர்களின் சம்பளத்தை உயர்த்தி தங்களது ஆட்சியை காப்பாற்றிக் கொள்ள இவர்கள் இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பது உங்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும். மத்தியிலே ஆள்பவர்களுக்கு இவர்கள் இங்கே ஏஜெண்டுகளாக செயல்படுகிறார்கள். தமிழ்நாட்டிலே உள்ள இந்துக்களானாலும் சரி, இஸ்லாமியர்களானாலும் சரி, கிறிஸ்துவர்களானாலும் சரி, வேறு எந்த மதத்தினரானாலும் சரி, இங்கே நாம் அனைவரும் ஒற்றுமையாக மத நல்லிணக்கத்தோடு சகோதர சகோதரிகளாக தமிழகம் அமைதி பூங்காவாக இங்கே திகழ்ந்து கொண்டிருக்கிறது. நாம் அனைவரும் ஒற்றுமையோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் சில மதவாத சக்திகள் எப்படியாவது நம்மிடையே பிரிவினை உருவாக்கி பெரும்பான்மை இன மக்களின் வாக்குகளை பெற்றுவிட வேண்டும் என்பதற்காக சிறுபான்மை மக்களை பாதிக்கின்ற விதமாக அவர்கள் சுப்ரீம் கோர்ட் சொல்லிவிட்டது என்று கூறி முத்தலாக் தடை சட்டத்தையும் ஏழை எளிய இஸ்லாமிய பெருமக்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாவது சென்று வர வேண்டும் என்ற ஹஜ் பயணத்தை அதற்கான மானியத்தையும் ரத்து செய்துவிட்டார்கள். காரணம், இவர்கள் பெரும்பான்மையினரின் வாக்கை பெற வேண்டும் என்பதற்காக உச்ச நீதிமன்றத்தின் பெயரை காரணம் காட்டி இவர்கள் இன்றைக்கு இப்படி சட்டங்களை அறிவித்திருக்கிறார்கள். ஆனால் உச்ச நீதிமன்றம் சொல்லி இத்தனை ஆண்டுகள் ஆனாலும் காவேரி மேலாண்மை வாரியம் என்கின்ற மேனேஜ்மெண்ட் போர்டை அமைக்காமல் காலம் தள்ளினார்கள். கடந்த மாதம் சுப்ரீம் கோர்ட் சொல்லியும் இன்னும் அவர்கள் காவேரி மேலாண்மை வாரியத்தை அமைக்காமல் காலம் தாழ்த்துகிறார்கள். இதுதான் உண்மை. மத்தியிலே ஆள்கியவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினர் தமிழகத்தில் கால் ஊன்ற வேண்டும் என்பதற்காக அம்மாவர்கள் மறைவிற்கு பிறகு பல்வேறு முயற்சிகளை ஏற்படுத்தி வருகிறார்கள். அவர்களுக்கு கைகட்டி வாய்ப்பொத்தி சேவகம் செய்கின்ற இந்த ஆட்சியாளர்களை கேட்டால் மத்திய அரசாங்கத்தோடு சுமூகமான உறவு இருந்தால்தான் தமிழகத்தின் நலன்களை திட்டங்களை பெற முடியும் என்கிறார்கள். ஆனால் இவர்கள் எந்த ஒரு திட்டத்தையும் இதுவரை பெற்று தந்ததாக தெரியவில்லை. அம்மா அவர்கள் அறிவித்த இலவச ஸ்கூட்டி திட்டத்தை பிரதம மந்திரி அமைத்து இங்கே அழைத்து இங்கே அதை தொடக்க விழா நடத்துகிறார்கள். ஆனால் காவேரி நீரை பெற்று தருவதற்கும் காவேரி மேனேஜ்மெண்ட் போர்டு அமைப்பதற்கும் இவர்கள் மத்தியிலே உள்ளவர்களை இவர்கள் எந்த ஒரு அழுத்தமும் கொடுக்காமல் இவர்கள் இன்று வரை காலம் தாழ்த்தி வருகிறார்கள். அதுபோல இவர்கள் நினைத்திருந்தால் பேருந்து கட்டணத்தை தவிர்த்திருக்கின்ற வகையிலே மத்திய அரசாங்கத்திடம் கேட்டு பேருந்துகளுக்கு பயன்படுத்துகின்ற டீசலுக்கான சுங்க வரியை இவர்கள் தமிழகத்திற்கு இவர்கள் விலக்களித்து பெற்றிருந்தால் பேருந்து கட்டணத்தை உயர்த்த வேண்டிய நிலைமையை நிச்சயம் இருந்திருக்காது. நமது பகுதியிலே கரும்பு விவசாயிகள் நமது விழுப்புரம் மாவட்டத்திலே அதிகமாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு தனியார் ஆலைகளிலிருந்து வர வேண்டிய நிலுவைத் தொகையை ஆயிரக்கணக்கான கோடி ரூபாயை இதுவரை
இந்த அரசாங்கம் பெற்றுத்தராமல் காலம் தாழ்த்தி கொண்டிருக்கிறது. இதற்கெல்லாம் ஒரு முடிவு வர வேண்டும் என்றால் நிச்சயம் நீங்கள் எதிர்பார்க்கின்ற மாதிரி இந்த ஆட்சி முடிவுக்கு வர வேண்டும். நிச்சயம் மீண்டும் அம்மா அவர்களின் ஆட்சியை நாம் உருவாக்கிட நீங்கள் எங்களுக்கு ஆதரவளிக்க வேண்டுமாய் இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கின்றேன். நமது விக்கிரவாண்டி பேரூராட்சியின் மக்களின் கோரிக்கையான புறவழிச்சாலையில் விபத்துக்கள் தொடர்ச்சியாக ஏற்படுவதால் அதை தடுக்கின்ற விதமாக இங்கே மேம்பாலம் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையும், விக்கிரவாண்டி தாலுகாவில் மகளிர் காவல் நிலையம் மற்றும் தீயணைப்பு நிலையம் மற்றும் கருவூலம் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையும், விக்கிரவாண்டி பேரூராட்சியில் மின்கட்டண அலுவலகத்தை பேரூராட்சியின் மைய பகுதியில் அமைத்தல் வேண்டும் என்ற கோரிக்கையும், இங்கே உள்ள பழைய குடிநீர் தேக்க தொட்டி இடியும் நிலையில் உள்ளதால் அதை பொதுமக்கள் பாதுகாப்புக்கு உறுதி அளிக்கின்ற விதமாக அதை சரி செய்ய வேண்டும். அதுபோல விக்கிரவாண்டி பேரூராட்சியில் உள்ள பொதுமக்கள் புறவழிச்சாலையை கடந்து வீட்டு வரி, சொத்து வரி, குடிநீர் வரி, வணிக வரி கட்டணம் செலுத்த செல்வதால் விபத்தை தடுக்க விக்கிரவாண்டி பேரூராட்சி நகரிலேயே பேரூராட்சி அலுவலகம் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையும், விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில் விவசாயிகள் பயன்பெற நந்தன் கால்வாய் திட்டத்தை முழுமையாக செயல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையும், நமது பகுதியிலே உள்ள படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி தர வேண்டும் என்ற கோரிக்கையும், நிச்சயம் அம்மா அவர்களின் ஆட்சியை அமைத்து நாங்கள் நிச்சயம் உங்களது சட்டமன்ற உறுப்பினர் மூலம் உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட போகின்ற அம்மாவின் உண்மையான வேட்பாளரை நீங்கள் வெற்றி பெற செய்வதன் மூலம் நிச்சயம் அதை நிறைவேற்றி தருவோம் என்ற உறுதியை இந்த நேரத்திலே கோரிக்கொண்டு, இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பாக ஏற்பாடு செய்த நமது நகர பேரூர் கழக செயலாளர் வழக்கறிஞர் குக்கர் முருகன் அவர்களுக்கும், கழக பொதுக்குழு உறுப்பினர் க மணிகண்டன் அவர்களுக்கும், மாவட்ட இலக்கிய அணி செயலாளர் டாக்டர் எம் தமிழரசன் அவர்களுக்கும், மாவட்ட அம்மா பேரவை துணை செயலாளர் எம் குமரேசன் அவர்களுக்கும், ஒன்றிய எம்ஜிஆர் மன்ற செயலாளர் எஸ்ஆலம் ஏ செந்தில்வேல் முருகன் அவர்களுக்கும் மற்றும் இந்த இனிய நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் எனது நன்றியை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். பெரியோர்களே, அருமை தாய்மார்களே, இதய தெய்வம் அம்மா அவர்கள் உயிரோடு இருந்தவரை நமது தமிழகத்தின் நலன்கள் அனைத்தும் பாதுகாக்கப்பட்டன. மக்களுக்கு பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள் இங்கே வழங்கப்பட்டு 2011 நீங்கள் தமிழகத்தின் முதல்வராக்கிய அம்மா அவர்களை தொடர்ந்து 2016 தமிழகத்தின் முதல்வராக பொறுப்பை கொடுத்தீர்கள். ஆனால் அம்மா அவர்கள் நம்மை விட்டு மறைந்த காரணத்தினால் இன்றைக்கு பொருட்டு அதிர்ஷ்டத்திலே பதவியிலே அமர்ந்திருப்பவர்கள் தங்கள் பதவியை காப்பாற்றிக் கொண்டால் போதும் என்பதற்காக மத்தியிலே ஆள்பவர்களுக்கு ஏஜெண்டுகளாக இங்கே செயல்பட்டு வருகிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். இதய தெய்வம் அம்மா அவர்கள் மறைவிற்கு பிறகு இந்த ஆட்சியை யார் உருவாக்கினார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். பன்னீர்செல்வத்தை முதல்வராக்கியவர் நமது தியாகத்தலை சின்னம்மா அவர்கள். பன்னீர்செல்வம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை வடக்கிலே உள்ளவர்களுக்கு அடகு வைத்துவிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இயக்கத்தை காட்டிக் கொடுக்கின்ற எட்டப்பராக செயல்பட்ட காரணத்தினால் அவரை பதவியிலிருந்து தூக்கி எறிய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அதற்கு பிறகு சட்டமன்ற உறுப்பினர் அனைவரும் நமது பொதுச் செயலாளரை தமிழகத்தின் முதல்வராக தேர்ந்தெடுத்தார்கள். ஆனால் உச்ச நீதிமன்ற தீர்ப்பின் காரணமாக அவரால் பதவியேற்க முடியாமல் போன காரணத்தினால் இன்றைக்கு ஆட்சியிலே அமர்ந்திருக்கின்ற நமது கூவத்தூர் பழனிசாமியை நமது சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்றைக்கு முதல்வராக தேர்ந்தெடுத்தார்கள். ஆட்சிக்கு வந்து ஒரு மாதத்திற்குள் தன்னை முதல்வராக பதவி கொடுத்தவர்களை மறந்துவிட்டு ஏற்றி வைத்த ஏணியை எட்டி உதைத்துவிட்டு அவரும்
அவரை சார்ந்தவர்களும் தங்கள் மீது வழக்குகள் வரக்கூடாது என்பதற்காக பயந்து கொண்டு நம்மை எல்லாம் அன்றைக்கு ஒதுக்கினார்கள். ஆனால் ஆர்கே நகர் தொகுதி மக்கள் இவர்கள் செய்த துரோகத்திற்கு பாடம் புகட்டுகின்ற விதமாக இரட்டை இலை சின்னம் இவர்களிடம் இருக்கிறது என்பதற்காக இதுதான் உண்மையான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொல்லி, இதுதான் அம்மா அவர்களின் கட்சி என்று சொல்லி மக்களை ஏமாற்றி விடலாம் என்று அவர்கள் நினைத்த பொழுது அவர்களின் வஞ்சக திட்டங்களை எல்லாம் முறியடித்து அம்மாவின் உண்மையான தொண்டர்கள் நமது பக்கம்தான் இருக்கிறார்கள் என்பதை நிரூபிக்கின்ற விதமாக ஆர்கே நகர் தொகுதியிலே சுயேட்சையாக போட்டியிட்ட என்னை அவர்கள் குக்கர் சின்னத்திலே மாபெரும் வெற்றி பெற செய்தார்கள். உங்களுக்கு தெரியும், இதுவரை சட்டமன்ற தமிழக வரலாற்றிலே சட்டமன்ற இடைத்தேர்தலிலே ஆட்சியாளர்கள் தான் கடந்த 20 ஆண்டுகள் ஆளுங்கட்சி தான் ஜெயித்து வந்தது. இதுவரை தமிழக வரலாற்றிலே இல்லாத அளவிற்கு ஆளுங்கட்சியையும் பிரதான எதிர்க்கட்சியையும் தாண்டி ஒரு சுயேட்சை சின்னத்திலே மக்கள், அதுவும் குக்கர் சின்னம் என்கின்ற சின்னம் அந்த தேர்தலிலே வழங்கப்பட்டு 15 நாட்களுக்குள் அந்த சின்னத்திலே மாபெரும் வாக்கு அளித்து வாக்கு எண்ணப்படுகின்ற அன்றைக்கு 19 சுற்றுகளிலும் எல்லா சுற்றுகளிலும் குக்கர் சின்னம் தான் முன்னணியில் இருந்தது என்பதும் உங்களுக்கு தெரியும். பெரியவர்களே, தாய்மார்களே, திராவிட முன்னேற்ற கழகம் அதன் சின்னம் உதயசூரியன் என்பது 70 ஆண்டுகளாக தமிழகத்தில் இருக்கின்ற ஒரு சின்னம். திராவிட முன்னேற்ற கழகம் 5 முறை முதல்வராக இருந்த கருணாநிதியின் கட்சி என்பது எல்லோருக்கும் தெரியும். இன்றைக்கு அந்த கட்சி ஆர்கே நகர் தொகுதி சட்டமன்ற தேர்தலிலே இடைத்தேர்தலிலே 8 கட்சி கூட்டணியுடன் சேர்ந்து அவர்கள் போட்டியிட்டார்கள். 2016 அம்மா அவர்கள் வேட்பாளராக போட்டியிட்ட பொழுது, அம்மா அவர்கள் வெற்றி பெற்ற பொழுது திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி 57,000 வாக்குகள் பெற்றிருந்தது. ஆனால் இன்று நடைபெற்ற டிசம்பர் மாதத்தில் நடைபெற்ற நமது ஆர்கே நகர் இடைத்தேர்தலிலே அந்த கட்சியில் புதிதாக மதிமுக, விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் கட்சிகள் சேர்ந்தும் கூட அவர்கள் 28,000 வாக்குகள் தான் பெற்று டெபாசிட்டை இழந்தார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். அதுபோல ஆளும் கட்சியான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவரின் வெற்றி சின்னம் அம்மா அவர்களின் வெற்றி சின்னமான இரட்டை இலை சின்னத்தை வைத்திருந்தும் உங்களுக்கு நன்றாக தெரியும் ஆளும் கட்சி எவ்வளவு அதிகார துஷ்பிரயோகம் செய்தார்கள். அங்கே அவர்கள் எப்படியெல்லாம் நமது இயக்க தொண்டர்களை கொடுமைப்படுத்தினார்கள், எத்தனை பொய் வழக்குகள் போட்டார்கள். அவர்களுக்கு துணையாக மத்திய அரசாங்கம், காவல்துறை மற்றும் தேர்தல் ஆணையம் உட்பட்டு அனைத்தும் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக இருந்தது. உங்களுக்கு தெரியும், அங்கே அவர்கள் ஒவ்வொரு வாக்காளருக்கும் 6,000 ரூபாய் என்று கிட்டத்தட்ட 2 லட்சம் வாக்காளர்களுக்கும் 150 கோடி ரூபாய் வரை அவர்கள் பணம் கொடுத்தார்கள். வீடு வீடாக சென்று ஒரு வீட்டிலே 5 வாக்காளர்கள் இருந்தால் அவர்களுக்கு 30,000 ரூபாய் பணத்தை அங்கே கொடுத்து சென்றார்கள் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். ஆனால் ஆர்கே நகர் தொகுதி மக்கள் இந்த பணம் எல்லாம் எங்கிருந்து வந்தது, இது யார் வீட்டு பணம், அம்மா அவர்களுக்கு தெரியாமல் தமிழக மக்களின் வரி பணத்தை சுரண்டிய பணம் என்பதை தெரிந்து கொண்டு அவர்கள் அதை எல்லாம் புறந்தள்ளிவிட்டு அம்மாவின் உண்மையான தொண்டர்களாகிய எங்களை வெற்றி பெற செய்கின்ற விதமாக அன்றைக்கு குக்கர் சின்னத்திலே வாக்களித்தார்கள். இவர்கள் அந்த 150 கோடி ரூபாய் செலவு செய்யாமல் இருந்தால் அவர்களுக்கும் டெபாசிட் போயிருக்கும் என்பது உங்களுக்கு தெரியும். இரட்டை இலை சின்னத்தை, உதயசூரியன் சின்னத்தை மக்கள் தோற்கடிக்கிறார்கள் என்றால் இன்றைக்கு தமிழகத்தின் நிலவரம் என்ன என்பது தயவு செய்து எண்ணி பாருங்கள். இங்கே மாற்றுக் கட்சியை சேர்ந்தவர்களுக்கெல்லாம் ஆர்கே நகர் தொகுதி என்பது அனைத்து மதத்தினரும் அனைத்து சமுதாயத்தினரும் தமிழகத்திலே உள்ள அனைத்து மதத்தை சேர்ந்தவர்களும் அனைத்து சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் அங்கே வாழ்கிறார்கள். ஏழை எளிய தொழிலாள மக்கள் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட தொகுதியாகிய அந்த தொகுதியை முன்னேற்ற வேண்டும் என்பதற்காக அம்மா அவர்கள் தொடர்ந்து 2 முறை போட்டியிட்டு பல்வேறு திட்டங்களை அந்த தொகுதியிலே கொடுத்தார்கள். அம்மா அவர்களின் மறைவிற்கு பிறகு நான் உங்களுக்கு தெரியும், கடந்த பிப்ரவரி மாதம் ஆளுங்கட்சியின் வேட்பாளராக போட்டியிட்ட பொழுது என்னென்ன திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றி தருவேன் என்று நான் உறுதி கூறினேனோ அந்த திட்டங்களை எல்லாம்
நிறைவேற்ற விடாமல் செய்த இந்த துரோக ஆட்சியாளர்களுக்கு பாடம் புகட்டுகின்ற விதமாகும். நான் ஆர்கே நகர் தொகுதி மக்களை தேர்தல் நேரத்திலே உங்களது சட்டமன்ற உறுப்பினராக நீங்கள் தேர்ந்தெடுத்தால் தொகுதிக்கு வளர்ச்சி திட்டங்களை செய்து தருகிறேன் என்று கூட சொல்லாமல் தமிழகத்திலே நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த ஆட்சியை தமிழக மக்கள் விரும்பவில்லை. அதனால் இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும். அம்மா அவர்களின் கட்சி இரட்டை இலை சின்னம் என்பது புரட்சி தலைவர் அவர்களின் வெற்றி சின்னம். அது அம்மா அவர்களின் வெற்றி சின்னம். அது புரட்சி தலைவர் படத்திலே வருகின்ற வில்லன்களாகிய PS வீரப்பாவிடம் MN நம்பியாரிடத்திலே இருந்தால் எப்படி அதை புரட்சி தலைவரின் தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்களோ அதுபோல இன்றைக்கு இந்த மக்கள் விரோத ஆட்சியாளரிடம் துரோகிடம் இருக்கிறது. அந்த சின்னத்தை எங்களுக்கு பெற்றுத்தார்கள் என்று சொல்லிதான் ஆட்சி மாற்றத்தையும் அரசியல் மாற்றத்தையும் உருவாக்குங்கள் என்று சொல்லித்தான் நான் வாக்குகள் கேட்டேன். மக்கள் அதை ஏற்றுக்கொண்டு மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே என்னை வெற்றி பெற செய்தார்கள். இப்பொழுது நமது 18 சட்டமன்ற உறுப்பினர்களை பதவி நீக்கம் செய்த வழக்கில் தீர்ப்பு வர இருக்கிறது. நிச்சயம் உங்கள் ஆட்சியோடு நல்ல தீர்ப்பு கிடைக்கும். மீண்டும் இந்த ஆட்சி முடிவுக்கு வருகின்ற சூழ்நிலை நெருங்கிவிட்டது. எப்பொழுது தேர்தல் வந்தாலும் நீங்கள் எங்களுக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளத்தான் உங்களை எல்லாம் இன்றைக்கு சந்திக்க வந்திருக்கின்றேன். தமிழகத்திலே மக்கள் விரும்புகின்ற மக்கள் நல திட்டங்களை தருகின்ற அம்மா அவர்களின் ஆட்சியாக ஏழை எளிய சாதாரண மக்களின் வாழ்க்கைக்கு சாமானிய மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துகின்ற ஆட்சியாக இன்றைக்கு உயர்த்தப்பட்டிருக்கின்ற இந்த பேருந்து கட்டணத்தை மக்களால் தாங்கிக் கொள்ள முடியாத இந்த பேருந்து கட்டணத்தை உங்களால் ஏற்றுக்கொள்கின்ற அளவிற்கு பேருந்து கட்டணத்தை குறைப்பதோடு மட்டுமல்லாமல் நமது விழுப்புரம் மாவட்டம் கரும்பு விவசாயிகளின் நீண்ட நாள் கோரிக்கையாகிய அவர்களின் நிலுவைத் தொகையை தனியார் ஆலைகள் என்று பெற்றுத்தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறீர்கள். இது போன்ற கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேற்றி தரவும், நமது தமிழகம் வளர்ச்சி பாதையிலே செல்லவும், படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி தரவும் நீங்கள் அம்மா அவர்களின் உண்மையான தொண்டர்களாகிய எங்களுக்கு வாய்ப்பை தாருங்கள் என்று கேட்டுக்கொள்கின்றேன். நமது பகுதி மக்களின் கோரிக்கையான திருவண்ணாமலை ரோடு வழுதாவூர் டு முண்டியம்பாக்கம் சாலையை விரிவுபடுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றோம் என்ற கோரிக்கையை நிச்சயம் தேர்தல் முடிந்த பிறகு நீங்கள் வெற்றி பெற செய்ய போன்ற எங்களது சட்டமன்ற உறுப்பினர் மூலம் நிச்சயம் அதை நிறைவேற்றி தருவோம் என்று உறுதியை இந்த நேரத்திலே கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த நமது ஒன்றிய அம்மா பேரவை செயலாளர் அருமை சகோதரர் துறவி R. ஐயனார் அவர்களுக்கும், மாவட்ட மகளிரின் செயலாளர் திருமதி அஸ்வினி சிலம்பரசன் அவர்களுக்கும், மாவட்ட அம்மா பேரவை துணை செயலாளர் துறவி டி. தனுசு அவர்களுக்கும், மதுரப்பாக்கம் டி. பாபு புவி அரசன் அவர்களுக்கும், மதுரப்பாக்கம் டி. ராமநாதன் அவர்களுக்கும், ராதாபுரம் M. பாலையன் அவர்களுக்கும், திருவல்லிக்குப்பம் சண்முகம் அவர்களுக்கும், பணப்பாக்கம் ஏகாம்பரம் அவர்களுக்கும், பணப்பாக்கம் M. மூர்த்தி அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இளைஞர்களுக்கும் எனது நன்றியை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.